செவ்வாய்க்கிழமையோட ஒரு குட்டி விலாகுங்க. ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டே இருந்ததுக்கு இன்னைக்கு வெயில் வந்ததும் டக்குன்னு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு விட்டேங்க. துணியெல்லாம் 2 நாள் காயாம இன்னைக்கு வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா காஞ்சு எடுத்து மடிச்சு வச்சேன். அடுப்பு சாம்பல்லாம் வலிச்சு கொண்டு போய் காட்டுக்குள்ள கொட்டிட்டு வந்துட்டேங்க. இந்த ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வாசல் கூட்டவே முடியறது இல்லைங்க. ஃபுல்லா பைக் உள்ள வந்துட்டு போறதுனால மண்ணு சேரா இருந்துச்சு. அதெல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சு கழுவி விட்டேங்க. நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து பன்னீர் ரோஸ் வந்து டெய்லியும் பொரிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருவேங்க. அதே மாதிரி இன்னைக்கும் பொரிச்சு வச்சுட்டேங்க. இந்த மழை காலம் குளிர்காலம் வந்துட்டாவே இந்த விறகெல்லாம் அப்படியே ஈரப்பதம் ஆயிடுதுங்க. விறகு காலையில் எந்திரிச்சு தண்ணி அடுப்புக்கு தீ போட முடியாது. அதனால ஈவினிங் டைமே தண்ணி காய வச்சுட்டோன்னா நிலாக்குடி ஸ்கூல்லேருந்து வந்து குளிக்கிறக்கும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த சூடு அப்படியே இருக்குங்க. வெயில் அடிக்கிறப்போ இந்த விறகெல்லாம் எடுத்து நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து சாலையில் வச்சிட்டோம்னா மழை பெய்யறப்பெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விறகெல்லாம் கொஞ்சம் காய போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலாக்குட்டியோட ரெயின்கோட் எப்படி கிழிஞ்சுனே தெரியல, லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு. அது பெருசாகிறதுக்குள்ள தைச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தைச்சு எடுத்து வச்சுட்டேங்க.